மிக உயர்ந்த அதிகாரம் மெய் உணர்தல், உண்மையை உணர்தல். அதிகார அமைப்புல 36வது அதிகாரம் இந்த அதிகாரம் மெய் உணர்தல். 35 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடிக்கிற பொழுது ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய உண்மை தன்மைதான் உண்மையை உணர்தல். அது 36வது அதிகாரத்துல காட்டினார் மெய் உணர்தல். மெய்யுணர்தல் என்பது எது என்பதை பரிமேலழகர் காட்டுகிறார். அதாவது பிறப்பு வீடு பேர். ஏன் பிறக்கின்றோம்? பிறப்புக்கு என்ன காரணம்? வீடு பேறு செய்வதற்கு என்ன கடைபிடிக்க வேண்டும்? இப்படி பிறப்பை பற்றியும் வீடு பேரை பற்றியும் இருக்கக்கூடிய காரணங்களை விபரீத ஐயங்களால் இன்றி உண்மை ஞானத்தால் உணருதல். இது வடநூல்ல தத்துவ ஞானம் என்று சொல்லுவார். மெய் உணர்தல் தத்துவம் மொத்தம் நமக்கு 36 எல்லாருக்கும் தெரியும். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. ஆக ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் 24, 7, 5, 36. 36வது அதிகாரம்ங்கிறது இயல்பா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஆக உண்மையாக உணர்தல் எதை பற்றி? பிறப்பை பற்றியும் வீடு பேற்றை பற்றியும் விபரீத ஐயங்களை விட்டுவிட்டு உண்மையாக உணர்தல். அது பற்றற்றான் பற்றினை பற்றுவதால் நமக்கு கிடைப்பது. இந்த உண்மை ஞானம் சாதாரணமா கிடைக்காது. பற்றற்றான் பற்றை பற்றுகிற பொழுது அது நமக்கு கிடைக்கும். அதனால் துறவு என்கிற அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம் வைத்ததாக பரிமேலழகர் காட்டுகிறார். மணக்குடவர் என்கின்ற உரையாசிரியர் மெய்யுணர்தல் என்பது என்ன என்றால், எல்லா காலத்திலேயும் எந்த இடத்திலேயும் அழியாத பொருள் இது என உணர்வதுதான் மெய்யுணர்தல். இது பற்று அற்றவர்கள் துறவிகளால் உள்ளப்படுவதான காரணத்தினால் துறவு என்ற அதிகாரத்துக்கு பிறகு மெய்யுணர்தலை அருமையாக பெரியவர்கள் அமைத்திருக்கிறார். எடுத்த குரலிலேயே ரொம்ப அருமையா காட்டுகிறார். பொதுவா இந்த மெய்யுணர்தலை பற்றி வரக்கூடியதுல இன்னொருவர் ஒரு கருத்து சொல்லுகிறார். மெய்யுணர்தல் என்பது உலக பொருள்களின் உண்மைத்தன்மையை அறிதல். எப்பொழுதும் அழியாது நிற்பது செம்பொருள். மெய்ப்பொருள் என்பது அழியாது நிற்கக்கூடிய செம்பொருளாகும். உலகில் மெய்ப்பொருள் இது என்றும் பொய்ப்பொருள் இது என்றும் வேறுபடுத்தி அறியக்கூடிய அறிவே மெய்யுணர்தல். அப்ப பொய்ப்பொருள் இது, மெய்ப்பொருள் இது என்று வேறுபடுத்தி அறிவதுதான் மெய்யுணர்தல். ஆக மெஞ்ஞானத்துக்கே அன்றி பகுத்து அறியக்கூடிய விஞ்ஞானத்திற்கும் பொருந்துகிற வகையில் உணர்வதுதான் மெய்யுணர்தல். அது தத்துவ ஞானம் என்று சொல்லுவார்கள். என்றே இந்த மெய்யுணர்தல் என்ற சொல்லுக்கு இது போல விளக்கங்களை பெரியவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதுல முதல் குறள் அருமையான குறள். பொருள்
அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறப்பு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறப்பு. ஒரு பொருளாக எண்ணத்தகாதவைகளை நாம் அதை உயர்வாக ஒரு பொருட்டாக மதித்து அந்த மயக்க உணர்வால் பிறவி துன்பம் நமக்கு வரும். மருளானாம் மானப்பம். ஆக மெய்ப்பொருள் அல்லாத நிலையில அழியும் தன்மையுடையனவாக இருக்கிற பொய்ப்பொருள்கள், அந்த பொய்ப்பொருளை அழியாத மெய்ப்பொருள் என்று உணரக்கூடிய அறியாமை. அழியும் பொருளை அழியாத பொருள் என்று உணர்வது அறியாமை தானே. அந்த அறியாமையால் தான் உனக்கு பிறப்பு வந்து சேரும் என்று காட்டு. இப்ப பிறப்பு வருவதற்கு காரணம் என்ன? எதனால் பிறப்பு வருகிறது? மானா பிறப்புனர். மானான இன்பமில்லாத பிறப்பு. இன்பமாயிருக்கிற பிறப்பு வேறு. எனவே இன்பம் இல்லாத பிறப்பு எதனால் வந்தது தெரியுமா உனக்கு? பொருளற்றவற்றை பொருள் என்று உணர்தல். ஆக மெய்ப்பொருள் அல்லாத பொருள்களை இது மெய்ப்பொருள் என்று உணரும் விபரீத உணர்வால் வருவது. எனவே அந்த விபரீத உணர்வு என்பது துன்பமாகிய பிறப்புக்கு ஏதுவாக அமையும். எனவே நீ துன்பமாகிய பிறப்புக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த மயக்க உணர்வை நீ நீக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் முதல் குறள்ல. அதற்கு ஒரு உரை எழுதிய பரிமேலழகர் விபரீத உணர்வு என்று அருளுகிறார். அது என்ன விபரீத உணர்வு என்றால், மறுபிறப்பும் இருவினையின் பயனும் கடவுளும் இல்லை. இத விபரீத உணர்வு. விபரீத உணர்வாவது மறுபிறப்பு என்பது இல்லை, இருவினை என்பது இல்லை, கடவுள் என்பது இல்லை. இத விபரீத உணர்வு. மேலும் இந்த உண்மையை சொல்லக்கூடிய நூல்கள் மயக்க நூல்கள். இந்த உண்மையை சொல்லக்கூடிய நூல்கள் மயக்க நூல்கள். இந்த வழக்குகளை மறித்து சொல்லக்கூடிய நூல்கள் மெய்நூல் என்று உணர்வது விபரீத உணர்வு. அது எது போலன்னா, ஒரு நல்ல இரவு நேரம் போயிட்டு இருக்கிறீங்க, அங்க ஒரு குச்சி நிக்கிறது, அது திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் மாதிரியே தெரியும். இது என்ன உணர்வு? விபரீத உணர்வு. நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, இந்த சோடா முடின்னு ஒண்ணு கிடக்கும். அந்த சோடா முடிய பார்த்து காசுன்னு நினைக்கிறது. சில பேர் இப்பின்னு ஒன்று இருக்கும், அந்த இப்பிய பார்த்து இதனோட வெள்ளிக்காட்டு இருக்கிறதே என்று. இதுக்கு விபரீத அறிவு. விபரீத அறிவு இப்படி மோசம்னு நமக்கு தெரியல பாருங்க. எனவே உண்மை பொருளின் ஒன்றின் தன்மையை பிரிதொன்றாக அறியக்கூடிய அறிவு விபரீத அறிவு. அதற்கு மருள் என்றும் மயக்கம் என்றும் விபரீத உணர்வென்றும் அபிச்சை என்றும் சொல்லுவார்கள். எனவே மானாப்பிறப்பு, மானாப்பிறப்பாவது அதாவது மக்களாக பிறப்பு, விலங்காக பிறப்பு, தேவர்களாக, இந்த 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 100,000 ஜோதி வேதங்கள்ல முதல்ல 4 வகை பிறப்பாவன மக்கள் பிறப்பு, விலங்கு பிறப்பு, நரக பிறப்பு, தேவர பிறப்பு.
இந்த 4 வகை பிறப்பிலேயும் உனக்கு துன்பம் தான். நீ தேவராக பிறந்தாலும் சரி, மக்களாக பிறந்தாலும் சரி, விலங்குகளாக பிறந்தாலும் சரி, நரகராக பிறந்தாலும் சரி, உனக்கு துன்பம் வந்து சேரும். அதனால் வள்ளுவர் சொன்னார், வெறும் பிறப்பில்ல மானா பிறப்பு. அப்ப விபரீத அறிவை கொண்டு பொய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்றும் மெய்ப்பொருளை பொய்ப்பொருள் என்றும் அறியக்கூடிய அறியாமையால் வருவது துன்பமாகிய பிறப்பு என்று அருமையா காட்டினார். அதுல பொருள் அல்லவற்றை என்று சொல்லப்படுகிறது. பொருள் என்பது உண்மையா இருப்பதுதான் பொருள் பேர். பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையே என் சொல்லி ஏற்றுகிறேன். இது ஒரு அருளாளனுடைய ஏக்கம். பெருமானே 224 புவனங்களிலே பொருளாக மதிக்கப்படுகிற ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது சிவபரம் பொருள்தான். அதை நான் எப்படி ஏற்றுவேன்? அப்படியாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அல்லாதவைகளில் நமக்கு இருக்கிற பிள்ளைகள், புத்திரர், மித்திரர், களத்திரர், தனம், தானியம், ஆபரணம் இவையெல்லாம் உண்மை என்று அறியக்கூடிய அறிவு இருக்கிறதே, அறிவல்லது அறியாமைன்னு பேர். அவையெல்லாம் துன்பத்துக்கு காரணம். பொருளும் சுற்றமும் போகமும் இல்ல, பொள்ளல் இவ்வுடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமும் ஆகி மெல்ல நின்றவர் செய்வன எல்லாம் என்று சுந்தரர் தேவாரத்தில் திருவாரூர். எனவே உண்மைத்தன்மை இல்லாத பொருளை உண்மைத்தன்மை என்று மயங்கி அறியக்கூடிய விபரீத உணர்வால் உனக்கு துன்பம்தான் வரும் என்று முதல் குரல் ரொம்ப தெளிவா. உலகத்துல துன்பம் வருவதற்கு காரணமே தெளிவின்மை தானே. எளிமையா சொல்லிக் போடலாம். ஒரு வீட்டுல ஏன் சண்டை வருது? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமே தானே. வேற என்ன சண்டை? சரியான தானே பேசினா அப்படிங்கிற ஒரு பண்பு நாம தானே தர முடியும். சரி தம்பி தானே விட்டுருவோம் அப்படிங்கிற மனித நேயம் நமக்குத்தானே இருக்கு. ஒரு எருமை, மாடு, குதிரை, கோழி, ஆடு, மாடு, பன்றி, நாய், நரி, ஓணான், புல்லு, பூச்சி, புழு, விலங்கு எனக்கு இவ்வளவு பெரிய கருணை நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அத சொன்னா அதை பாட்டி ஒருவர் குறை இருவர் நட்பு. யாராயும் போய்விட்டால் அந்த நட்பு நிலைக்கும். ஆனாலும் கூடங்க வினை இருந்தால் விடாது. அந்த வினையை தகர்ப்பதற்கு ஒரே வழி சிவபெருமானை அன்றாடம் இனி அடுத்த பாடல்ல இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியம். ஆக மருள் நீங்கி மாசரு காட்சியவர், அதாவது அவிச்சையில நீங்கி மெய் உணர்வு உடையவர்களுக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அந்த மெய்யுணர்வு பிறப்பினை நீக்கி பேரின்பத்தை கொடுக்கும். மேல மானா பிறப்புனார், துன்பமாகிய பிறப்புனார். அப்ப துன்பமாகிய பிறப்பில இருக்கிற நமக்கு இன்பமாகிய பிறப்பு கிடைப்பதற்கு என்ன வழி?
என்று கேட்டால் இருள் நீங்கி இன்பம் பயத்தல். முதல் பொருள் என்ன காட்டினார்? மானா பிறப்புன்னு காட்டினார். துன்பமாகிய பிறப்பு, உண்மை பொருள் இல்லாததை உண்மை என்று நம்பிக்கொண்டு மெய்ப்பொருளை பொய்ப்பொருளாக இருக்கிற விபரீத உணர்வால் உனக்கு கிடைப்பது துன்பம். சரி சாமி, இன்பம் எப்ப பயக்கும்னா அடுத்த குரல்ல சொல்லுகிறார் பாருங்க, இருள் நீங்கி இன்பம் பயக்கும். எப்பொழுது சுவாமி அது கிடைக்கும் என்று கேட்டால், மருள் நீங்கி மாசறு காட்சியவர். ஆக மருள் நீங்கி மாசறு காட்சியர். மருள் என்பது அவிச்சை. அந்த அவிச்சை நீங்கி மெய் உணர்வு உடையவர்கள் ஆகிவிட்டால், விபரீத அறிவு நீங்கிவிட்டால் அவனுக்கு இருள் என்பது நீங்கி இன்பம் அவனுக்கு கிடைக்கும். அது பிறப்பை நீக்கி வீடு பேரை கொடுக்கும் என்று பேரின்பம் பெறுவதற்கு எளிமையான நிலையை மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தால் ஆசிரியர் பெருமகனார் காட்டுகிறார். மேலும் பரிமேல் நகர் இருள் என்பது எது? பொதுவாக இருள் மலம் என்பது ஆணவ மலத்தை குறிப்பதே. ஆனா திருக்குறளிலே இருள் நீங்கி இன்பம் பயக்கக்கூடிய செயலை இருள் எதை குறிப்பது என்றால் அது நரகத்தை குறிப்பது. அது ஆகுபெயராகிய காரணத்தினால் காரணத்தில் மேல் நின்றது என்று ரொம்ப அருமையா காட்டுவார். மேல இந்த பாடல மாசர் காட்சி என்றார். அது கேவலமான உணர்வை நமக்கு காட்டுவது. எனவே இன்பம் பயக்க வேண்டும் என்றால் இருள் நீக்க வேண்டும். அது மருள் நீங்கி மாசரு காட்சியவர்களுக்குத்தான் எளிமையாக கிடைக்கும் என்று காட்டுகிறார். இரண்டாவது திருக்குறளில மெய்யை பொய் என்றும் பொய்யை மெய் என்றும் உணரக்கூடிய திரிபுபட மாறி அறியக்கூடிய அறிவு. அந்த விபரீதமான மயக்கத்திலே இருந்து நீக்கி குற்றமற்ற ஞானத்தை உடையவர்கள் ஆயினாருக்கு அந்த மெய் உணர்தல் என்பது அறியாமையாகிய இருளை நீக்கி இன்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்று இந்த இரண்டாவது குறள் ரொம்ப எளிமையான குறள். மிக அருமையா காட்டு. நெஞ்சு கொடுத்துகிற பொய்யற்கு பொய்யாயினான் மெய்யற்கு மெய்யான அன்பன் என்று உமாவதி சிவம் காட்டுகிறார். இனி மூன்றாவது குறள். ஐயத்தில் நீக்கி தெளிந்தார்க்கு வையத்தில் வானம் நனி உடைத்து. ஒரு மனிதனுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும். அதான் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை. பொய்யெல்லாம் மெய்யென்று புணர்முலையா மோகத்தே மையலுற கடவே என்று மாணிக்க வாசகர் மக்களின் அறியாமையின் உயர்வை எடுத்து காட்டுகிறார். எத்தனாவது பதிகம்? 51வது பதிகம். ஆக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார். அதாவது ஐயம் என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அதற்கு பரிமேலழகர் சொல்லுகிறார், பல வகையான உணர்வு. அது என்னென்ன? ஒன்று மறுபிறப்பு, இருவினை பயன், கடவுள். மறுபிறப்பு உண்டா இல்லையா? இருவினையால் வரக்கூடிய பயன் உண்டா இல்லையா? கடவுள் உள்ளாரா இல்லாரா? இது கடவுளை கும்பிடுறவனுக்கே பல நேரம் சந்தேகம். துன்பம் வந்து வைங்களேன், அவன் சொல்லுவான், சாமிகிட்ட கண்ணு இருக்குதா இல்லையா தெரியலையே, நான் அன்றாட பூஜைக்கு போறேனே,
அல்லது நாயன்மார் பணி செய்யறன என்று பல வகையான சொல்லுவார். இதுதான் ஐயம் என்று பொருள். எனவே இப்படி இதுவா அதுவா என்று ஒரு உறுதிப்படாமல் நிற்கிற நிலைக்குத்தான் ஐயம் பொருள். அது காதல் நீர் சொல்லுவாங்க. வெப்ப காலத்துல சாலையில அதுல தண்ணி தெரியும், பேய்த்தேர்ந்து நீங்க பக்கத்துல போனீங்க தண்ணி இருக்காது. ஆக பேய்த்தேரா இல்ல அது உள்ளபடியே தண்ணியா? சில நேரம் நீங்க போவீங்க, ஒரு கயிறு கிடக்கும் அப்படிமா, என்னன்னு கேட்ட பாம்பும். இந்த தெளித்தவர் சொல்லுவார், அப்ப அது கயிறு ராஜா. கயிற்றை பாம்பாக பார்ப்பது, தண்ணீர் இல்லாத நிலையை பேய்த்தேராக பார்ப்பது, இப்படி உறுதிப்படாமல் இருப்பதற்குத்தான் ஐயம் என்று பெயர். இனி ஒரு வகையில எத்தனையோ மதங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. அந்த மதத்திலே உபதேசிக்கப்பட்ட கருத்துக்களும் அதை கடைபிடிக்கிற சொல்லுகிற தலைமை தன்மையுடைய மதவாதிகளும் தன்னுடைய மதத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எல்லா சமய நூல்களுக்கும் தன் மதத்தை நிறுவது இயல்பு. சரி, அப்படி அந்த நூல்கள் சொல்லக்கூடிய முறையில நாம் எது உண்மை பொருள், எது பொய்ப்பொருள் என்று படித்து அனுபவத்தால் உணர்ந்து அந்த அனுபவ ஞானத்தால் பொய்யை நீக்கி மெய்யை உணர்வார்கள். இப்ப மெய் உணர்வுக்கு எவ்வளவு பெரிய வேலை செய்யணும். ஒண்ணு இல்லை, ஒரு மரக்கடைக்கு போறீங்க, அது தேக்கு மரமா பலாமரம், இப்படி எத்தனை இருக்கு. ஒரிஜினல் டூப்ளிகேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். எனவே அந்த நிலை இல்லாமல் ஐயத்தில் நீங்கி தெளிந்தார்க்கு அந்த தெளிதார் மெய்யுணர்வு தெளிந்தார்ங்கிற சொல்ல ரொம்ப தெளிவா காட்டியவர் திருமூலர். ஒரு ஆன்மாவுக்கு தெளிவு வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான், தெளிந்தவர்களை பார்க்கிற பொழுது தெளிவு கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு எப்ப அமைதி கிடைக்கும்னா, அமைதியா இருக்கிறவனை பார்த்து அமைதி கிடைக்கும். கோபமா இருக்கிறவனை பார்த்தா என்ன வரும்? கோபம். நான் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறோம், அன்பா பேசினா அன்பா பேசுவோம், கோபமா பேசினா இவன் கொஞ்சம் பக்கத்து விட்டு கேட்கிற மாதிரி சத்தமா கோபமா பேசினா அவன் அதுக்கு எடுத்து கேட்கிற மாதிரி பேசு இல்லையா? அதனால் அந்த ஐயத்தை நீங்க தெளிவு எப்ப கிடைக்கும்னா ஒன்றே வழிதான், தெளிவு குருவின் திருமேனி காண்பது, தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு விட்டல். இந்த தெளிதல் எதனால நிகழும்? குருவருள் வெளிப்பாட்டால் தான் நிகழும். அதை நாம் இங்க இணைத்துக் கொள்ள வேண்டும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கே வையத்தின் வானம் நனிய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலவுலகத்திலும் விட்டு விட்டு அவர்களுக்கு வீட்டுலகமே நன்னிதாக இருக்கும், நன்னித்தாக இருக்கும். எனவே அந்த அனுபவ அனலால் அதில் அடிபட்டு வர வர உலகியல் உணர்வு நுகர்ந்து வருகிற பொழுதும் இந்த பயன்களை பார்க்கிற பொழுது இதை காட்டிலும் உண்மைத்தன்மை உணர்கிற பொழுது வீடு வேறு என்பதற்கு அவர்கள்
அனித்தாக பார்க்கிறார்கள். எனவே ஐய உணர்வு பிறப்பிற்கு காரணம். மேல மருளா பிறப்பு என்ற மாசல் காட்சி அவருக்கு இன்பம் பயவா. மாசல் காட்சி இல்லாதவர்களுக்கு இன்பம் பயவாதுனார். இங்கே மெய்யுணர்வு இந்த வானம் வீடு வேறு என்பது கிடைக்காத ஒன்று. எப்பொழுது ஐயம் இருப்பவர் என்று மூன்றாவது ரொம்ப சிறப்பான உண்மை பொருளை மிகவும் தெளிவுபட விபரீத ஞானம் இல்லாமல் ஐயமின்றி உறுதிப்பட்ட அறிந்தவர்களுக்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை விட மிகச் சிறப்புடையது என போற்றப்படுவது வீடு வேறு அண்மையில் உள்ளதாகும். எனவே துணிந்த அறிவின்கள் தான் அந்த எல்லா அறிவுடையாக கணித்ததாக. எனவே உலகம் ஒரே பகுதியாக தோன்றுதலும் அந்த அண்மையில் என்று அருமையா மனக்குடவர் நமக்கு காட்டுகிறார். எனவே துணிந்த அறிவின் கண்ணது எல்லாரும் அந்த அறிவுடையவர்களுக்கு உலகம் அண்மைத்தாக இருக்கும் என்று மூணாவது பொருள் போட்டிருப்பதை நான்காவது பொருள் ஐயுணர்வு எய்திய கண்ணம் பயம் என்று மெய்யுணர்வில்லை. ஐ உணர்வு எய்திய கண்ணம் அதாவது அஞ்சு வகையான உணர்வு அது புலன்களால் வருவது. புலன்கள் ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம் இப்படி சொல்லப்படுகிற புலன்கள் வேறுபாட்டால் ஐந்தாகிய உணர்வு அவற்றை விட்டு தம்பயத்தாய வழி. அதனால் பயன் அஞ்சு புலன்களும் அந்த வகையில போகாமல் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்றாலும் கூட அதனால் பயன் இல்லை. ஏனென்றால் மெய்யை உணராதவர்களுக்கு அது வீடு பேரு கிடைக்காது. அப்ப ஐந்து ஆகிய உணர்வு மனம். இந்த மனம் எய்துவதால் அது உறுதலைப்பட்டு ஒன்று நிற்காது. எனவே அது நமக்கு பயனில்லாமல் போகும். எனவே ஐ உணர்வு அஞ்சு உணர்வு மெய்வாய் கண் செவி மூக்கு ஐந்து பொறிகளால் அறியப்படுகிற எல்லாம் ஐயுணர்வு எய்திய கண்ணம் பயமென்றே. எய்திய கண்ணம் அது பயன். அதனால் இல்லை இல்லாமல் மெய்யுணர்வு இல்லாமல் மெய்யுணர்வு எவ்வளவு இன்றியமையாத என்பதை இந்த நான்காவது காட்டுகிறார். மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகளால் ஆன ஐந்து புலன் உணர்வுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். சித்திகள்ல அது போல வரும். சில பேர் பல வகையான சித்திகள் கைவரப்பெற்றவர்கள். அந்த சித்திகள் கைவரப்பெற்றவர்கள் இந்த அஞ்சையும் அடக்கி விடலாம். ஆனால் அதுக்கப்புறமா உண்மை பொருளாக இருக்கிற பரம்பொருளை அறியக்கூடிய உணர்வில்லை என்று சொன்னால் இந்த சித்திகளால் எந்த விதமான பயனும் இல்லை. சில பேர் உலகத்துல அப்படி பண்ணுவாங்க. இப்படின்னா திருநீர் வரும்,
இப்படின்னா 1 ரூபா காசு வரும் அப்படி வச்சுங்க. அதெல்லாம் ஒருவரை சித்து. ஏன்பா அதை தெரிஞ்சுக்க கூடாதாங்க? அந்த சித்தால ஒண்ணும் பெரிய பயன் கிடையாது. அப்ப பெரிய பயன் எதனால்? உண்மை பொருளாகிய சிவபரம் பொருளை உணர்வதுதான். ஐயுணர்வு எய்தியவென்னும் உனக்கு பயனில்லை, மெய் உணர்வு இல்லாதவன் என்றே 4வது சொன்னார். 5வது பொருள்ல மிக உயர்ந்த கருத்தை காட்டு. இந்த கருத்தினுடைய அமைப்பு வேற நூல்களில் இருக்குமா என்று கூட எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அது என்ன கருத்து என்றால், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எந்த ஒரு பொருள் எந்த ஒரு இயல்புல தோன்றினாலும் கூட அது தோன்றியவற்றை கண்டொழியாமல் அந்த பொருளால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மைத்தன்மையை காண்பதுதான் மெய்யுணர்வு. அறிவுடைமை அதிகாரத்தில் இதே கருத்தில் ஒரு குறள், எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது அறிவுடைமை அதிகாரம். இங்க காட்டுகிறார், எப்பொருள் எத்தன்மை தாயும். என்ன உயர்ந்த கருத்து நினைக்கிறீங்க? 5வது குறள்ல உலகத்தில் எந்த பொருள் எந்த இயல்பு உடையதாக இருந்தாக தோன்றினாலும் கூட அதனை அப்படியே கொள்ளாமல் அந்த பொருளின் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும். அப்படி அந்த பொருளின் உண்மைத்தன்மையை கண்டறிவதுதான் அறிவு. அப்படின்னா இப்ப இருக்கிற அறிவு யார் யாருக்கு என்னென்ன இருக்குதுன்னு அவரவர்களுக்கு தான். இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற நல்ல ஞானிகள் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே பொருள்களின் தோற்றத்தை வைத்து நாம் அதை மதிப்பிடக்கூடாது. அவற்றின் உண்மைத்தன்மையை கண்டு அறிவதுதான் மெய் உணர்தல் என்பது ஆகும். பொருள்களின் தோற்றத்தை வைத்து நாம் கணக்கிட முடியாது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் எந்த ஒரு பொருள் யாதொரு இயல்பென தோன்றினாலும் அந்த பொருள் அந்த தோன்றியவற்றை கண்டொழியாமல் அந்த பொருளின் கண் என்று மெய்யாகிய பொருளை காண்பதுதான் மெய் உணர்வு என்று இந்த குறளில அருமையா காட்டுகிறார். அதுல பரிதியார் என்ற ஒரு ஆசிரியர் எந்த பொருள் எது சொன்னாலும் அந்த பொருளை உபதேசமாக காண்பது அறிவு என்று ஒரு முறையை நமக்கு காட்டுகிறார். அடுத்த 6வது குறள்ல கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாராது. ரொம்ப எளிமையான குறள். ஈண்டு ஈண்டுன்னா இங்கேன்னு அர்த்தம், இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை. அது ஈண்டுங்கிற சொல்ல அப்படியே அருமையா சுகாரம். ஈண்டே இவ்வான்மாக்களுக்கு முற்றை தவத்தால் ஞானம் நிகழும். இது இங்கிருந்து வந்திருக்கணும். ஈண்டே கற்று இந்த கிடைதற்கரிய மனித பிறவியாகிய இந்த பிறப்பிலே நீ கற்று எதை கற்க வேண்டும்? கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும். கற்றுன்னு ஒரு சொல் போட்டார் பாருங்க. இந்த கற்று என்ற சொல் எதை கற்பதே? அது கல்விங்கிற அதிகாரத்துக்கு போகும். கற்க என்றார்.
எதை கடிக்க வேண்டும்? அந்த கற்கை என்று சொல்லும் முறை எழுதினார் பரிமேலழகர். விபரீத ஐயங்களை நீக்கி நல்லோர் பலருடன் கூடி பல்காலும் பயிரல். மயக்க உணர்வை நீக்கி நல்லோர் பலருடன் கூடி பல்காலும் பயிரல். அதுதான் இப்ப எனக்கு உங்களால கிடைச்சிருக்கு. இதுதான் உண்மை நிலை. அப்படி ஈண்டு கற்று மெய்ப்பொருள் கண்டா, அதாவது உண்மைத்தன்மையை, உபதேச மொழிகளை அனுபவமுடைய ஞானாசிரியர்களிடத்திலே கேட்க வேண்டும். நீங்க கேட்கறதுன்னா கற்கிறதுனா எல்லாத்துக்கிட்டே கற்றில்ல. எந்த பொருளை அறிய வேண்டும் என்று நாம் கருதுகிறோமோ அந்த பொருளின் உண்மைத்தன்மைகளை நன்கு படித்து அனுபவமுடைய தேசிய கேட்டு, ஆனால் ஈண்டு கற்று மெய்ப்பொருள் கண்டார். அதனால் அந்த பொருளினுடைய மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் என்ன ஆகும்? தலைப்படுவர். அது அவர்களுக்கு கிடைக்கும். தலைப்படுதல்னா அந்த நெறியை அடைவான். ஆரேனும் காணா அரண் தலைப்படுத்தான். இது சிறையான போது மேற்கோள் வெண்பார்கள். ஆரேனும் காணா அரண் தலைப்படுங்கான். எப்பொழுது என்ற இந்த பொருள் கருத்துத்தான். ஈண்டு கற்று மெய்ப்பொருள் கண்டார்களுக்கு மட்டும்தான் ஈண்டு மற்றும் வாரா நெறி. ஈண்டு வாரா நெறி அவர்கள் தலைப்படுவர். எனவே மீண்டும் இந்த பிறப்பில் வராத நெறியை அவர்கள் அடைவார். ஆக கற்க வேண்டிய நூல்களை கற்றவர். அதைத்தான் கல்லா உணர்வின் விசையோடு உலோகாயதனை பூண்டு உலோகாயதனை புல்லறிவு உண்டு என்று நெஞ்சு விடுத்துதல காட்டுகிறார். கல்லா உணர்வின் விசையோடு உலோகாயதனை உலோகாயதனை உணர்ந்து புல்லறிவு உண்டு. அவர்கள் கல்லாத கடவுள் இல்லை, மறுபிறப்பு இல்லை, உயிரே இல்லை. ஈண்டு கற்று மெய்ப்பொருள் கண்டார் அவர்கள் என்ன ஆவார்கள்? மற்ற ஈண்டு வாரா நெறி, மற்ற ஈண்டு வாரா நெறி ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். அவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். இந்த கற்று என்று சொன்னதால பலர் படித்திருப்பார்கள். அப்ப பல பக்கங்களிலேயும் பயிலுதல், பலகாலம் பயிர், ஒரு நாள் 2 நாள், பலகாலம் பயிர். அதுதான் வீடு பேச்சுக்கு உரியதாக வரும். வீட்டு நெருக்கி வாயமாக அமையும் என்பதை ரொம்ப அருமையா காட்டுகிறார். எனவே கல்வி அறிவால் அறிவை அறிய, அறிவு என்பது இறைவனை அறிவதுதான், பிறப்பு நீங்கும். ரொம்ப எளிமையா காட்டினார் பருதியான ஒரு ஆசிரியர். ஞான சாஸ்திரமே கற்று, அதான் சிவஞான சித்தியார் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஞான சாஸ்திரமே கற்று ஈண்டு உண்மை தெரிசித்த நிலைமையில் நின்றவர்கள் பிறவானில்
அது அப்படியே அவிநாசி திருப்புகழ்ல அருணகிரிநாதன் முருகா என்று விண்ணப்பிக்க முருகப்பெருமான் இவர் என்ன சொல்றார், இப்ப நான் ராஜ ஐயா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஓ குமரலிங்க ஏதோ சொல்ல போறார் போல் இருக்கிறது அப்படிதான் நினைப்பேன். ராஜ ஐயா குமரலிங்க ஏதோ சொல்ல போறார், அவர் என்ன ஐயா ஏதோ சொல்ல அப்படி முருகன் போய் என்ன கேட்டார், முருகா என்ன சொல்ல போற, இரவாமல் பிறவாமல் எனையாள் சத்குருவாகி, குருநாதா என்னை ஆண்டு கொள்ளக்கூடிய குருநாதராக நீ வர வேண்டும். நான் இரவாமல் பிறவாமல் எனையாள் சத்குருவாக, சத்குருவாக யார் யாருக்கோ சத்குரு பேர் வைக்கிறார், தப்பில்லை. ஆனா எது சத்குரு? முருகன் தான் பல இடங்கள்ல குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே அவர் குருவாக்குறது. நீலட்சி கண்டியில் ஏறும் பிரான் என்ற நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவார். குருநாதன் சொன்ன சீலத்தை தெளிந்து காலத்தை வென்று இருப்பர் என்கிறார் அலங்காரம். எனவே ஈண்டு மெய்ப்பொருளை கண்டா மற்ற ஈண்டு வாரா நெறி தலைப்படுவர் மிக உயர்ந்த குரல். இந்த திருக்குறள் மிக உயர்ந்ததான். அப்படியே இந்த திருக்குறள்ல ஈண்டு வாரா நெறின்னு இருக்குவார். ஈண்டு வாரா நெறி மணிவாசல் காட்டுகிறார். மீட்டிங்கு வந்து பரவி சாராமே கள்ள புலக்குறம்பை கட்டளிக்க வல்லானே என்று மிக தெளிவாக காட்டு. எனவே நாம் ஈட்டு மற்ற வாரா நெறியில் தலைப்பட வேண்டும் என்று சொன்னால் ஈட்டு உண்மை ஞானத்தை கற்று அந்த மெய்ப்பொருளை காண வேண்டும். இந்த மெய்யை தான் மணவாசங்களார் உண்மை விளக்க நூல் முதல் பாடல்ல பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய் கண்டார். மெய்ப்பொருள் கண்டார்ன்னு பாருங்க. ஒரு சிவஞானிக்கு பெயர் மெய் கண்டார். மெய் கண்டார். மெய் என்பது எது? பொருள். எனவே மெய்ப்பொருள் கண்டவர் மெய் கண்டார். அதனாலதான் சிவஞான 12 நூல்கள். அவர்தான் ஈண்டு மற்ற வாரா நெறி தலைப்பட்டவர். 63 நாயன்மார்களும் தலைப்பட்டவர்கள். அவர்களெல்லாம் பரமுத்தி அடைந்தவர். ஏனையோரெல்லாம் மீண்டும் பிறப்புக்கு வந்து சிட்டியார்ல பார்த்து ஒரு உபாய நெட்டை கைவர பெற்று பிறகு ஞான நெட்டை கைவர பெறுவார்கள் என்று 6வது குறள் ரொம்ப உயர்ந்த குறள். மற்ற ஈண்டு வாரா நெறி, அதாவது பிறப்பித்தல் என்பது வீடு வேற்றி இந்த பிறவியாகிய சுழற்சி மாறி 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 காற்றாடி போல வட்டி சக்கரம் போல பிறப்பு வந்து கொண்டே இருக்குமா. கண்டவர் சொல்லுகிறார். எதை கண்டவர்? மெய்ப்பொருளை கண்டவர்.
அந்த மெய்ப்பொருளை கண்ட பல்லோரில் ஒருவர் சொல்லுகிறார், கரங்கும் சகடமும் போல் ஜென்மித்து உள்ளல திருவுதித்து. அப்படி அந்த புரட்சியிலே இருந்து விடுதலை பெறுவதுதான் வீடு. அந்த வீட்டு நெறியை அறிவதுதான் மெய்யுணர்தல். இந்த பிறப்பில கிடைக்கரிய வாய்ப்பாக இருக்கிற முறையில் ஞான நூல்களை நன்கு படிக்க வேண்டும். அந்த நூல் அறிவால் உண்மை பொருள் இது என கண்டு தெளிவடைய பெற வேண்டும். அப்படி தெளிந்தவர்கள் மீண்டும் இந்த பிறப்பிற்கு வராமல் பேரானந்தத்தை பெறுவார்கள் என்று சைவ சித்தாந்தத்தின் உண்மை நிலைப்பாட்டை இந்த மெய்யுணர்தல் அதிகாரத்துல காட்டினார். ஈண்டே மெய்ப்பொருளை கற்று மெய்ப்பொருளை கண்டார். ஈண்டு மெய்ப்பொருளை கற்று மெய்ப்பொருளை கண்டார். ஈண்டு மற்ற வாரா நெறி தலைப்படுதல் என்று 36வது அதிகாரத்தில் 6வது குறள் மிக உயர்வாக நமக்கு அமைய பெற்றிருக்கிறது என்பதை சொல்லி, இந்த மெய்யுணர்தல் ரொம்ப ஆழமான கருத்து என்பதால் நேரம் போனது தெரியல. சில அதிகாரம் 40 நிமிஷத்துல முடித்துவிடும். ஆனால் இன்றைக்கு அந்த பகுதி பலரும் பல கருத்துக்களை சொல்லி இருப்பதால் 36வது அதிகாரத்தில் 6 குறளை சிந்திக்க திருவருள் நமக்கு மிகப்பெரிய பேருதவியை செய்திருக்கிறது என்று சொல்லி, அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவமுடைய பெறுகிற தொண்டர்களாகிய உங்களுடைய தூண்டிகளையும் போற்றி இந்த வகுப்பை இந்த அளவில ஐயா சிவாய நமக்கு ஐயா மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் பாடு. சரி. திருச்சிற்றம்பலம். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லா காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தே நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று